உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அமுதா, வாடா கோயிலுக்கா? ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் ஆயிட்டியா? சொல்லாதா? நீ பாஸ் ஆயிட்டுனா உன் மேல ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சிருக்கேம்மா. எல்லாத்தையும் முடிக்கணாத்தா? சொல்லு, பாஸ் ஆயிட்டியா? என்னடா சொல்றா? ஏன்டா அமைதியா இருக்க? பாக்கலையா? நம்பர் சொல்லு, போன்ல பாத்துடலாம். டேய், நம்பரை சொல்றா. டேய், ஏன்டா கண் கலங்குற? ஏதாவது தப்பாயிடுச்சா? இல்ல மார்க் ஏதாவது குறைச்சலா வாங்கிட்டியா? அத விடு, பாஸ் ஆயிட்டில்ல? இல்ல 1-2 பாடத்துல ஏதாவது ஃபெயில் ஆயிட்டியா? பரவாயில்ல விடுறா. என் மாப்பிள்ளை எல்லாம் 18 பாடத்துல அரியர் வச்சுட்டே பாஸ் ஆனா. நீ ஏன் கவலைப்படுற? ஒரு பேப்பர் 2 பேப்பர்னா அடுத்த எக்ஸாம்ல எழுதி கவர் பண்ணிடலாம்டா. நீ எதுவும் கவலைப்படாத. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியல. மொத்தமா போச்சு போல இருக்குதே. இவங்க சொல்லலாம் என்ன, நம்ம பாத்துடலாம். உனக்கு கொடுக்கா, உனக்கு கொடு. என்ன அக்கா, மார்க் பாக்கணும். இந்த பாரு. மா, உன் மருமக ஃபெயில் ஆயிட்டாம்மா. மாமா போயிட்டு சீக்கிரம் மார்க் எடுத்துருவாமா. இவங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. 3வது கூட படிக்காதவங்க 10வது பரீட்சை எழுதி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க தெரியுமாமா உனக்கு? நியாயமா பார்த்தா வீட்டுக்குள்ள வரப்பயே அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். ஏ வீட்ல இருக்கிறவங்க எம்பிட்டு படிச்சு படிச்சு சொன்னோம், இது உனக்கு தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலைன்னு. நீ பாஸ் ஆக மாட்டோன்னு சொன்னோம்ல. எங்க யாரு பேச்சையாவது மதிச்சியா? காது கொடுத்தாவது கேட்டியா? இப்ப என்னாச்சு? அது மேடம் அவங்களோட ஒரு மார்க்கை பார்க்கணுமே. மொத்த பாடத்தை கூட்டினாதான் பாஸ் மார்க்கே வரும் போல இருக்கு. நல்ல வேலைமா, உன் மருமவ முட்டை வாங்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அக்கா, இது கூட திருத்த தெரியாதவங்க எவனும் திருத்திருப்பான் போல இருக்குக்கா. இல்ல யாராச்சும் பரிதாபத்துல போட்ட மார்க்கா இருக்கும்க்கா. இதுல வேற அப்புச்சி வந்தாரு, பாடம் சொல்லி கொடுத்தாரு. நான் நிச்சயம் பாஸ் ஆயிடுவேன்ல சொன்னீங்க நீங்க. இப்ப என்னாச்சு? ஏன் நம்மண்டி எங்க அப்புச்சி சொல்லி கொடுத்தோம், நீங்க ஏன் ஃபெயில் ஆனீங்க? சொல்லுங்க, ஏன் ஃபெயில் ஆனீங்க? ஏன்னா அவர் வந்தது உண்மையா இருந்திருந்தா தானே. எல்லாம் நீங்க போட்ட நாடகம். டேய், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவளே மனசு நொந்து போய் வந்திருக்கா. ஆதல் சொல்லாலும் பரவாயில்ல, ஆளாளுக்கு ஏடா இப்படி காயப்படுத்துறீங்க? நாங்களே இவ்வளவு படிக்க சொன்னோம். நம்ம யார் பேச்சையும் கொஞ்சம் கூட மதிக்காம எல்லாரையும் இவதான் காயப்படுத்திக்கிட்டு இருக்கா. அம்மா பேச்ச சுத்தமா மதிக்கிறது இல்ல, புருஷன் பேச்ச சுத்தமா கேக்குறது இல்ல. அதான் இப்ப பட்டதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாள்ல. இனிமேலாவது மனசுல இருக்கிற ஆசைய தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா வீட்டு வேலைய பாத்துக்க சொல்லு. இப்ப என்ன, ஃபெயில் ஆயிட்ட, அம்புட்டு தானே. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. அமுதா, நீ முயற்சி பண்ண, அது உன்னால முடியல. இந்த அளவுக்கு நீ முயற்சி பண்ணி பரீட்சை எழுதினதே பெரிய விஷயம்தான்.
இப்போ புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் கஷ்டம்னு. அம்மா சொன்ன மாதிரி நீ வீட்டை பாத்துக்கோ. அப்போ மேடம் எங்க கிட்ட போட்ட சவால்ல தோத்துட்டாங்க தானே? அவங்க சொன்னாங்கன்னு தானே 3 மாசம் டைம் கொடுத்தோம். இப்ப என்னடா ஆச்சு? நாமெல்லாம் நினைச்ச மாதிரி அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க தானே? சவால்ல தோத்துட்டாங்க. அப்போ அவங்க பைத்தியம் ஒத்துக்கிறாங்களா? சொல்றா, பைத்தியம் ஒத்துக்கிறாங்களா? எனக்கு இவங்க பாஸ் ஆக மாட்டாங்கன்னு எப்பவோ தெரியும். அதான் காலையிலேயே வண்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேங்க. இவங்கள ரெடியா இருக்க சொல்லுங்க. வந்து கொஞ்ச நேரத்துல அள்ளி போட்டு போயிடுவாங்க. டேய் நிறுத்துடா. அவ எதுக்குடா போன? நீயும் உங்க அக்காவும் தாண்டா போன. அப்பதாண்டா அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். என்ன பேசுறீங்க? சவால்ல தோத்ததுக்கு அப்புறம் எப்படி பேச்சு மாற முடியும்? டேய் இங்க பாரு வடிவேலு, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஷோ. அவ பண்ண தப்பு தகுதிக்கு மேல ஆசைப்பட்டதுதான். அதுக்குன்னு என் பொண்டாட்டிய பைத்தியம்னு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அவளுக்கு புரிஞ்சிருக்கும் அவ நினைச்சது தப்புன்னு. இத்தோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. யாரும் இதுல மேற்கொண்டு பேச வேண்டாம். டேய் பேச மாட்டாங்கன்னா எப்படிரா? அவங்க தான் பெருசா சவால் விட்டாங்கல்ல. அப்புச்சி பேரை இழுத்து அவர் தான் சொல்லி கொடுக்குறாருன்னு எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் நம்மள முட்டாளாக்குனாங்கல்ல. நம்ம எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இருந்தவங்கள சும்மா விட சொல்லிட்டு இருக்காங்களா? எப்படி விட சொல்ற? அப்புச்சி சொல்லி கொடுக்கலனா அப்ப இவங்க யார்கிட்ட தின பாடம் கத்துக்கிட்டாங்க? அத சொல்ல சொல்றா. அத சொல்ல சொல்லு. அப்புச்சி பேரை சொல்லிட்டு என்ன உருட்டுனாங்க? அதுக்கெல்லாம் யாரா பதில் சொல்லுவா? இவங்க இருக்க வேண்டிய இடம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான். இவங்களை இங்க வச்சிருந்தா திரும்பவும் கலெக்டருக்கு படிக்க போறேன் அப்புச்சி சொல்லி தராருன்னு புதுசா கதை சொல்லிட்டு இருப்பாங்கடா. இருக்கிற நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. என்னங்கடா விட்ட ஆளாளுக்கு என் பொண்ண பைத்தியம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் முயற்சி பண்ணா நடக்கல, அடுத்து என்ன பண்ணலாம் தானே யோசிக்கணும். மாமா, நீங்க இவ்வளவு நாள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருந்தோம். இனிமே நீங்க சொல்றதை எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. உன்ன அப்புச்சி வராருன்னு ஆட்டம் கட்டினாங்களா எங்க கிட்ட? இப்ப வர சொல்லுங்க அந்த மனுஷனை, வந்து தடுக்க சொல்லுங்க. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதை தடுக்க சொல்லுங்க. டேய் என்னடா வாய் நிழுது? நீ யாரா என் பொண்டாட்டி அனுப்புறதுக்கு? பாதிக்கப்பட்டது நாங்க தானடா. இனிமே இவங்களை இந்த வீட்டை வச்சிருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை பேசுன அம்புட்டுதான் வாயை கிழிச்சு. டேய் என்னடா சும்மா சும்மா அடிக்க கை ஓங்குற? இங்க பாரு, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எனக்கும் கை இருக்கு, நானும் ஓங்க உண்டா? டேய் விடுங்கடா டேய். என்னடா என்ன பண்றீங்க? விடுங்கடா டேய். சும்மா அடிச்சு அளவுக்கு அதிகமா பேசிட்டு. அவன் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும்? இவங்க பண்ணதுனால தானே நம்ம இப்படி இருக்கோம். டேய் நிப்பாடுங்கடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.